ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.2ல் சம் நம்பர் 6 தான் நம்ம ஷார்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசிடி அப்படிங்கிறது ஒரு ட்ரபீஷியம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ட்ரபீஷியமில் வந்து ரெண்டு ஆப்போசிட் சைடு வந்து பேரலாக இருக்கும், இன்னும் ரெண்டு வந்து நான் பேரலாக இருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து பேரலாக இருக்க சைடு வந்து ஏபி அண்ட் டிசின்னு கொடுத்துட்டாங்க. நான் பேரலல் சைடில் வந்து இஎஃப் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஎஃப் இஸ் பேரலல் டு ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரபீஷியமில் ஏபி வந்து டிசிக்கு பேரலல், இப்போ வந்து இஎஃப் வந்து ஏபிக்கு பேரலல் அப்படிங்கும்போது இந்த மூணு லைன்ஸுமே பேரலல் லைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரேஷியோ வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவில் வந்து ஒரு டயக்னல் நம்ம வரைஞ்சிக்கிறோம். டிபி அப்படிங்கிற டயக்னல் வரைஞ்சிட்டு ரெண்டு ட்ரையாங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஏபிடி அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், பிசிடி அப்படிங்கிறது இன்னொரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணி பிபிடி தியரம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு ஒரு ரேஷியோ எழுத போகிறோம். அடுத்து செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு ரேஷியோ எழுதி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி அதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது நமக்கு தேவையான ரேஷியோ வந்து ப்ரூவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.